சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. அதுல முக்கியமான ஒரு பதிவு, வாதம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எதுக்காக நான் சொல்றேன்? 4 நாட்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு ஒரு நண்பர் வந்திருந்தாரு. ஏஜ் 28. 28 வயசுல என்ன ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம். இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்றது 28 வயசுல எப்படிங்க இது சாத்தியமா? ஏன்னா இப்போ சமீப காலத்துல பார்த்தோம்னா 50 வயதுக்கு மேற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய. இளம் வயதிலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வயதிற்கு மேல தானங்க வரும். இப்ப எப்படி இந்த வயசுலயே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுறோம். இதனோட பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. இளம் வயதிலேயே ஏற்படக்கூடிய திடீர் மரணங்கள். இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கான நாங்கள் செக் பண்ணோம், இது வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போது பேரலிசிஸ் அட்டாக் ஆகிருக்கு. எதனாலங்க இது ஏற்படுது? பக்கவாதத்திற்கான நிறைய வழிமுறைகள் நமக்கு இருக்கு. எதனால நமக்கு வந்து பக்கவாதம் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. அதில் முக்கியமான ஒரு பதிவு, வாதம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு ஒரு நண்பர் வந்திருந்தாரு. ஏஜ் 28. 28 வயசில் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம். இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறது 28 வயசில் எப்படிங்க இது சாத்தியமா? ஏன்னா இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம்னா 50 வயதுக்கு மேற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய. இளம் வயதிலேயே வந்துடுதுங்க. இப்போது ஒரு 20 இயர்ஸ் தாண்டாவே நிறைய பேருக்கு ஹை பிளட் ப்ரெஷர், சுகர் இருக்குது, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் பார்க்குறோம். பார்க்கின்சன் டிசீஸ்லாம் ஒரு 45-50 வயதில் வந்துட்டு இருந்தது. இப்போது நிறைய பேருக்கு இயர்லி ஆன்சென்ட் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்ற கண்டிஷன் பார்க்குறோம். மயாஸ்தீனியா கிராவிஸ் பார்க்குறோம், எஸ்எல்இ. சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வயதிற்கு மேலே தானங்க வரும். இப்போ எப்படி இந்த வயசுலேயே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுறோம். இதனோட பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. இளம் வயதிலேயே ஏற்படக்கூடிய திடீர் மரணங்கள். இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம்தான். அப்போது ரொம்ப ராப்பகலாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தொடர்ந்து ஒரு 2 வருடங்களாக இரவு சரியாக தூங்காமல் இருக்கிறது. அடுத்ததாக உணவு சரியாக எடுத்துக்காமல் இருக்கிறது. கிடைச்ச உணவு ஜங்க் ஃபுட்டோ, பசி எடுக்கிற நேரத்தில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு திரும்ப நான் ஒர்க் பண்ணுறது, உட்கார்ந்த மாதிரியே. அப்போது சரியாக தானே கவனிச்சிக்காமல் இருந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஒரு ப்ரெசன்டேஷன், சரிங்களா, இவ்வளோ நாளாக பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கான ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஹை பிளட் ப்ரெஷர், அந்த ஆன்சைட்டி, பதட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சரியாக பேச முடியல. சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறார். அவர் பிரெயின் வந்து நார்மலாக அந்த விஷயத்தை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முயற்சிக்குது, வார்த்தைகள் வரல. சடனாக என்ன ஆகுது? கை நடுங்க ஆரம்பிக்குது. விரல்கள் நமக்கு நான் சொல்கிற மாதிரி எனக்கு நடக்கலை, என்ன எனக்குள்ளே நடக்குதுன்னு எனக்கு ரியலைஸ் பண்ண முடியல டாக்டர், அந்த மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு சைடாக முகம் ஒரு பக்கமாக இழுக்குது. கை என்னுடைய ஆர்டரை வந்து அது ஒபே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து உட்கார்ந்துட்டேன் அமைதியாக. அப்போ தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிம்டம்ஸ் 2 hours 3 hours எனக்கு இன்னும் சிவியராக ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக எனக்கு கைகள் செயலிழந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் நாங்கள் செக் பண்ணோம், இது வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போது பேரலிசிஸ் அட்டாக் ஆகிருக்கு. எதனாலங்க இது ஏற்படுது? பக்கவாதத்திற்கான நிறைய வழிமுறைகள் நமக்கு இருக்குது. எதனால் நமக்கு வந்து பக்கவாதம் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, சரியான அளவு உணவு எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு, சரிங்களா, ரொம்ப நாளாக தூக்கம் இல்லை, சரியான அளவுக்கு உணவு கிடையாது, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நார்மலாக இல்லை, எப்பவுமே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேயே இருந்துகிட்ருக்குறோம் அப்படின்னா உங்களுடைய உடல் என்ன ஆகும்னா அதிகமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சேர ஆரம்பிச்சிடும், டாக்ஸின்ஸ் நிறைய சேர ஆரம்பிச்சிடும், நெகட்டிவ் ஹார்மோன்ஸ், இந்த கார்டிசோல் மாதிரியான
இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆகி உங்கள் உடலில் ஒரு 25-28 வயது மதிக்கத்தக்க நீங்கள் உங்கள் உடலில் என்ன நடக்குதுன்னா 50-60 வயது அந்த வயதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த வயதிலே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உடல் வந்து அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு செல் டேமேஜ் சிவியர் ஆகிறது, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஏற்படுறது, இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போது நம்ம பாடி என்ன பண்ணும், நீங்கள் வந்து ஒரு அளவு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டயர்ட் ஆகுதா திரும்ப ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோ டீ சாப்பிட்டோ திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி பாடிக்கு ஓவர்லோட் கொடுக்க கொடுக்க பாடியை கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். திடீர்னு உடல் உங்களுக்கு சொல்லும் தூக்கம் வருது, பசிக்குது, யூரின் போகணும், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இந்த டார்கெட் இப்போ முடிச்சே ஆகணும், இந்த வேலையை இந்த கமிட்மெண்ட் இருக்குது இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி டிப்ரெஷன்லேயே இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு பக்கவாதம் வர வைக்கிறதுக்கான வழிமுறைகள். உடனே நமக்கு பக்கவாதம் வந்துருமா அப்படின்னா கிடையாதுங்க. சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இக்னோர் பண்ணிக்கிட்டே வருவோம். என்ன ஆகும், உடல் சூடு அதிகமாகிறது, கண் எரிச்சல் இருக்கும், நமக்கு சூடாகுது கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு குடிச்சிட்டு நம்ம ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்ததாக பிளட் ப்ரெஷர், உங்களுடைய பிபி அதிகமாகிறது. சரிங்களா, இது முக்கியமான ஒரு ரீசனுங்க. ஸோ பிபி அதிகமாக நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பிளட் ப்ரெஷர் அதிகமாகுதா, சரி ஒரு டேப்லெட் போட சொன்னாங்களே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். சில நேரங்களில் டக்குன்னு கண் இருட்டலோ இல்லை தலை சுத்தலோ ஏற்படுறது, இது ஏதோ ஒன்றுங்க, தூக்கம் இல்லை 2 நாள் அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு நம்மளே சமாதானப்படுத்திப்போம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சில நேரங்களில் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போதே வாய் தடுமாற்றம் ஏற்படுறது, ஸ்பீச் வந்து சரியாக வராமல் இருக்கிறது, நம்ம ஒன்று நினைக்கிறது பேசுறது ஒன்றா இருக்கிறது, சில வார்த்தைகளை திரும்ப ரிப்பீட் பண்ணுறது, இந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்கும்பொழுது ஏதோ ஸ்ட்ரெஸ்னால் வருதோ ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம விளையாட்டாக விட்டுருவோம். அடிக்கடி டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது, நடக்கிறதுல நம்மளுடைய கெயிட் வாக் பண்ணுற ஸ்டைல் வந்து மாறுறது, உடல் எடை அதிகமாக குறையிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நடந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடல் ஒரு அதிகமான சோர்வில் இருக்குது. அந்த சோர்வின் வெளிப்பாடாக உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான இந்த உஷ்ணம் என்ன செய்யும், அப்போ திடீர்னு ஒரு சிலர் பார்ப்பீங்க, நல்லா குடிக்க போனார் பாத்ரூமில் ஸ்ட்ரோக் வந்து விழுந்துட்டாங்க, வெயிலில் போனாங்க டக்குன்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, பேசிகிட்டே இருந்தார் ஸ்ட்ரோக் வந்துச்சு. அந்த மாதிரி சடனாக நம்ம பாடி நார்மலாக இல்லாத ஒரு கண்டிஷனில் திடீர்னு குளிர்ந்த நீர் உடலில் படும்போது என்ன ஆகுனா உடல் டெம்பரேச்சரில் மாற்றம் ஏற்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போது ஹை பிபியோ இல்லை ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா இதுவும் உடலுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான சோடியம், எண்ணெயில் நல்லா வறுத்த உணவுகள் திரும்ப எடுக்க என்ன ஆகுனா உங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்புகள் இருக்குங்க. இதை ரொம்ப கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு பிபி இருக்கா, ஒரு 130/90க்கு மேலே பிபி ரொம்ப நாளாக போயிட்டுருக்கா, கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம பிபினால் ஸ்ட்ரோக் வர்றது, பிரெயினில் நிறைய ப்ராப்ளம் ஏற்படுறதெல்லாம் பார்க்குறோம். முக்கியமாக கிட்னி ஃபெயிலியருக்கும் பிளட் ப்ரெஷர் ஒரு காரணமாக இருக்குது. இந்த பிளட் ப்ரெஷர் என்ன பண்ணுது, அடுத்த கட்டமாக ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுதா, அடுத்த கட்டமாக என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய பிளட்டில் டாக்ஸின்ஸ் நிறைய சேர்த்து பிளட்டை வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த பிளட் பியூரிஃபையர்லாம் நீங்கள் அடிக்கடி எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிளட் தின்னர் டேப்லெட்டாக நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஸோ பிளட்டு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். தேர்ட் கண்டிஷன் என்ன ஆகும்னா இந்த பிளட் திக்காச்சு சும்மா இருக்காதுங்க, அங்கங்கே வெயின்ஸ்லேயோ ஆர்ட்ரிஸ்லேயோ பிளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அங்கங்கே ரத்த கட்டுகள் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் சொல்கிறோம், இந்த ஹார்ட்டில் வந்து டிசீஸ் வர்றதை நம்ம சொல்கிறோம், ஹார்ட்டில் நிறைய பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே இந்த ஹை பிளட் ப்ரெஷர் நமக்கு கொடுக்குறது. இதனால் என்ன ஆகுது, அடுத்த கட்டம் ஸ்ட்ரோக் தான் வர ஆரம்பிக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பேரோட லைஃப் இந்த ஸ்ட்ரோக் மாதிரியோ இல்லை பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரியோ கொரோனரி ஆர்டரி டிசீஸ் மாதிரியோ இல்லை க்ரானிக் கிட்னி டிசீஸ், இது எல்லாமே நிறைய பேருக்கு இப்போது யங் அடல்ட்ஸ்க்கே அவங்க லைஃபே வந்து பெரிய கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. சின்ன விஷயங்கள் நடந்தால் உங்களுக்கு அறிகுறிகள் தெரிஞ்சால் அதை இக்னோர் பண்ணாதீங்க. உடனடியாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு சில ஹெர்ப்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதற்கான சிறந்த மூலிகைகள் இருக்குது. 80 வகையான வாதத்தில் இந்த பக்கவாதமும் ஒன்றாக சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மருந்து முறைகள், தொக்கண முறைகள், தைல முறைகள், நம்ம கொடுக்குற டயட் எல்லாமே எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த அதிகமாக இருக்கக்கூடிய வாதம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.
Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.